தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் சதி காரணமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு அல்லது சனியின் தாக்கம் இருந்தபோது, உங்கள் தொழில் அல்லது வியாபார காலத்துல கடுமையான போட்டிகளையும், மறைமுக சதிகளையுமே நீங்க சந்தித்திருக்க நேர்ந்திருக்கும். நீங்கள் நேர்மையாக உழைத்து முன்னேற நினைத்த போதெல்லாம், உங்கள் வளர்ச்சியை பொறுக்காத எதிரிகள் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, உங்கள் மீது அவதூறு பரப்புவது, உங்களோடு கூடவே இருந்து கொண்டு தொழிலை கெடுப்பது போன்ற வேலைகளை செய்திருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளின் குடைச்சலும், சக ஊழியர்களின் பொறாமை பார்வையும் பெரும் நிம்மதியை கிடைத்திருக்கும். திறமை இருந்தும் சதிகளால் நீங்கள் முடக்கப்பட்ட தருணங்கள் அவைகளாகும். நீங்கள் நேர்மையாக உழைத்து முன்னேற நிற்கும் போதெல்லாம் உங்கள் வளர்ச்சியை பொறுக்காத எதிரிகள் உங்களுக்கு பின்னாலே சதி திட்டம் தீட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது, ஏன் உங்க கூடவே இருந்து தொழிலை கெடுப்பது போன்ற வேலைகளை செய்திருப்பார்கள். இவை கடந்த காதல் உறவில் ஏற்பட்ட விரிசல்ல நீங்க ரொம்பவே மன கஷ்டமாகி இருந்திருப்பீங்க. 5ஆம் இடம் மற்றும் சுக்கிரனின் பலவீனமான சஞ்சாரத்தால் உங்களது தூய்மையான காதல் உறவில் எதிர்பாராத விரிசல்கள் விழுந்திருக்கும். நீங்கள் யாரை உலகமே என்று நினைத்து காதலித்தீர்களோ அவரிடம் ஏற்பட்ட தவறான புரிதல்கள், சந்தேகங்கள் அல்லது குடும்பத்தினரின் எதிர்ப்புகளால் பிரிவு ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் துணையின் திடீர் மாற்றமும் உங்களை அலட்சியப்படுத்திய விதமும் உங்கள் இதயத்தை நொறுக்கியிருக்கும். ஏன் இந்த ஏமாற்றம் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடிந்திருக்காது. உங்களின் உண்மையான அன்பிற்கு மதிப்பில்லாமல் போனதை நினைத்து காதல் உங்களை அள வைத்திருக்கும். அந்த பிரிவு தந்த வழி உங்களை உலக வாழ்க்கையிலிருந்தே தற்காலிகமாக விலகி இருக்க செய்திருக்கும். காதல் உறவில் ஏற்பட்ட விரிசல்லையே நீங்க ரொம்பவே மன கஷ்டத்துல தான் இருந்திருப்பீங்க. அதாவது நீங்க தவறா காதல் உங்களுக்கு தான் ஏற்பட்ட தவறான புரிதல் ஆகட்டும், இல்லை சந்தேகத்தாலேயே குடும்பத்தினர் எதிர்ப்பு காலத்தால் தான் பிரிவை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையான அன்பிற்கு மதிப்பில்லாமல் போனதை நினைத்துதான் உங்கள் காதல் உங்களை அள வைத்து இருக்கும். 3ஆம் நபர்களின் தேவையற்ற தலையீடு காரணமாகவே உங்களுக்கு ரொம்பவே மன கஷ்டம் வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ சந்தேகமே இல்லாத 3ஆம் மனிதர்களின் தலையீடு உங்களுக்கு பெரும் தலைவலியை கெடுத்திருக்கும். அதாவது உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வருகிறோம் என்ற பெயரில் நுழைந்தவர்கள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியிருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது தொழில் கூட்டாளிகளுக்குள்ளோ இவர்களது புறம் பேசுதலும் மூட்டிவிடும் குணமும் பெரிய சுனாமியை ஏற்படுத்தியிருக்கும். யாரை நீங்கள் நடுநிலையானவர்கள் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்கள் வாழ்க்கையை தங்களின் சுய லாபத்திற்காக பகடைக்காயாகவே பயன்படுத்தி இருக்கும் கொடுமையை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்திருக்கும். அது 3ஆம் நபர்கள் உங்களுக்கு தேவையற்ற தலையிலே வீட்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்க வரைய பேர்லோ ஒரு பேர்ல நுழைஞ்சவங்க தான் உங்க எரியும் நெருப்புலையே எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய வச்சு விட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தொழில் கூட்டாளிகளுக்குள்ளே இருக்கு பெரும் பேசுவதிலும் மூட்டிடும் குணமும் பெரிய சுனாமியை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. கடன் மற்றும் பொறுப்புகளின் அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். 6ஆம் இடமான கடன் ஸ்தானம் வலுப்பெற்றுவதால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு தலைக்கு மேல் கடன் சுமை ஏறியிருக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே உங்களின் பெரும்பகுதி வருமானம் செலவழிந்திருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் உங்கள் சுயமரியாதையை சுக்குநூறாக உடைத்திருக்கும். அதோடு குடும்ப பொறுப்புகள், கடமைகள் அனைத்துமே உங்கள் ஒருவரின் தோளிலேயே விழுந்திருக்கும். தாங்க முடியாத அழுத்தத்திற்கு உள்ளானீர்கள். இந்த கடனில் இருந்து நமக்கு இடிவே கிடையாதா? எப்போது நிம்மதியாக தூங்குவோம் என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் பல இருந்திருக்கும். பொறுப்புகளின் பாரம் உங்கள் முதுகை வளைக்க பார்த்திருக்கும். அதுக்கு உங்களுக்கு கடன் தொல்லை ரொம்பவே இருந்திருக்கும். வாங்கி கடனுக்கு வட்டி கட்டவே உங்களோட பெரும்பகுதி வருமானத்தை நீங்க செலவழிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்பு, கடமைகள் அனைத்துமே ஒருவரின் தவறிலே விழுந்திருக்கும். அது தாங்க முடியாத அழுத்தத்துக்கு நீங்க உள்ளாயிருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது. புதிய நண்பர்கள் நன்மை தருவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பெரிய மனிதர்கள், அரசியல் பிரமுகர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் நட்பு உங்களுக்கு தேடி வரும். அவர் மூலமாகவே உங்களுக்கு தொழிலுக்கோ அல்லது தனிப்பட்ட வாழ்விற்கோ பெரிய நன்மைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். தீய பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிடுவார்கள். உங்களுக்கு எப்போதும் நல்லதை மட்டுமே நினைக்கும் உண்மையான நண்பர்கள் உங்கள் வாழ்வில் இணைவார்கள்.
புதிய நண்பர்களின் ஆலோசனைகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலமாகவே புதிய வியாபார திட்டங்களை தொடங்க அதில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இக்கட்டான சூழ்நிலைகளில் கை தூக்கி விடும் அளவிற்கு இந்த புதிய நட்பு உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். அதாவது உங்க புதிய நண்பர்கள் நன்மை தான் தரப்போகிறார்கள். உங்களுக்கு சதித்திட்டம் செய்யும் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவார்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சமயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கும் பெரிய மனிதர்கள் அரசியல் பிரமுகர்கள் அல்லது ஆன்மீக பெரியவர்கள் மூலியமா நட்பு உங்களுக்கு தேடி வரும் வரப்போகும் நாட்களில். அது உங்களுக்கு எப்போதுமே நல்லதை மட்டும் நினைக்கும் உண்மையான நண்பர்கள் தான் உங்கள் வாழ்விலே இணைவார்கள் இனி வரப்போகும் நாட்களில். ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் ரொம்பவுமே அதிகரிக்க தான் போகிறது. குருவின் அருள் உங்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகளாகவும் இறை வழிபாட்டு குணத்தையும் மேலோங்க செய்யும். இதுவரை உலகியல் வாழ்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த நீங்கள் இனி ஆன்மீகத்தின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ள தொடங்குவீர்கள். மன அமைதிக்காக தியானம், யோகா மற்றும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சித்தர்கள், மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களின் ஆசிகளை பெறும் பாக்கியம் உண்டாகும். தான தர்மங்கள் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் உங்கள் மனம் ஈடுபடும். இந்த ஆன்மீக தேடலும் இறை வழிபாடும் உங்களை மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி வாழ்வில் ஒரு பெரும் நிம்மதியை தரப்போகிறது. அது உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் ஆன்மீக ஆர்வத்தில் தான் அவ்வளோ அது ஈடுபாடே இருந்திருக்காது. ஆனா இனி வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தில் தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதாவது மன அமைதிக்காக தியானம், யோகா, அடுத்த ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்தோடு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் அல்லாமல் தான தர்மங்கள் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவிலும் உங்கள் மனம் ஈடுபடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்வில் ஒரு சில தீராத ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். தனுசு ராசி நேயர்களான உங்களின் அத்தகைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாகும் காலம் இது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். தகுந்த சமயத்தில் பண உதவியும் மனித உதவியும் கிடைத்து உங்கள் ஆசைகள் கைகூடும். தடைப்பட்டு வெளிநாட்டு பயணம், புதிய தொழில் தொடங்கும் ஆசை அல்லது காலைத்தவரை மனம் முடிக்கும் ஆசை என எதுவாக இருந்தாலும் குரு பகவான் அவற்றை உங்களது சாதகமாகவே சூழ்நிலைக்கு மாற்றி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைத்து உங்களை ஆனந்த கடலில் மூழ்கடிப்பார். உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எவ்வளோ ரொம்ப ஆசைகள் இருந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வரப்போனட்டு நிறைவேறத்தான் போகிறது. அதாவது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவு அதுவுமே தடையின்றி நிறைவேறப் போகிறது உங்களுக்கு. அடுத்து தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம், புதிய தொழில் தொடங்கும் ஆசை அல்லது காதல் தவறிய மனம் முடிக்கும் ஆசை எதுவாக இருந்தாலும் குரு பகவான் அவற்றை உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைக்கு மாற்றி வைப்பார். மரியாதை உயரும். உங்களுக்கு சமூகத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலும் உங்களது உறவினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் அனைவரும் இனி உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து உங்களை தேடி பேசுவார்கள். பொது கதையங்களில் உங்களுடைய ஆலோசனைகளும் கருத்துகளும் முக்கியத்துவம் பெறும். உங்களை ஒரு தலைவராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ ஏற்றுக்கொண்டு பலர் செயல்படுவார்கள். அரசு வழியிலோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் துறையிலோ உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளும் விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கப் பெறும். உங்களது புகழ் நாலாபுறமும் பரவும். உங்களது சொல்லுக்கு சமுதாயத்தில் தனி மதிப்பும் உண்டாகப் போகிறது இனி வரப்போகும் நாட்களில். உங்களுக்கு நீ மரியாதை ரொம்பவே உயரப் போகிறது. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் கூட உங்களை பற்றி தவறாக பேசியவங்க எல்லாருமே உங்களோட முன்னேற்றத்தை கண்டு வியந்து உங்களை தேடி பேசுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு தலைவராகவோ அல்லது வழிகாட்டியோ ஏற்றுக்கொண்டு பலர் செயல்படுவார்கள். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைதிக்காக தியானம், யோகா மற்றும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சித்தர்கள், மகான்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களின் ஆசிகளை பெறும் பாக்கியம் உண்டாகும். தான தர்மங்கள் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் உங்கள் மனம் ஈடுபடும். இந்த ஆன்மீக தேடலும் இறை வழிபாடும் உங்களை மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி வாழ்வில் ஒரு பெரும் நிம்மதியை தரப்போகிறது. அது உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் ஆன்மீக ஆர்வத்தில் தான் அவ்வளோ அது ஈடுபாடே இருந்திருக்காது. ஆனா இனி வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தில் தான் ஈடுபாடே அதிகமாக இருக்கும். அதாவது மன அமைதிக்காக தியானம், யோகா, அடுத்த ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்தோடு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க.
அது மட்டும் அல்லாமல் தான தர்மம் செய்வதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் உங்கள் மனம் ஈடுபடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்வில் ஒரு சில தீராத ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். தனுசு ராசி நேயர்களான உங்களின் அத்தகைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாகும் காலம் இது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். தகுந்த சமயத்தில் பண உதவியும் மனித உதவியும் கிடைத்து உங்கள் ஆசைகள் கைகூடும். தடைப்பட்டு வந்து வெளிநாட்டு பயணம், புதிய தொழில் தொடங்கும் ஆசை அல்லது காதலித்தவரை மனம் முடிக்கும் ஆசை என எதுவாக இருந்தாலும் குரு பகவான் அவற்றை உங்களது சாதகமாகவே சூழ்நிலைக்கு மாற்றி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைத்து உங்களை ஆனந்த கடலில் மூழ்கடிப்பார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எவ்வளோ ரொம்ப ஆசைகள் இருந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வரப்போனன்ட்டு நிறைவேறத்தான் போகிறது. அதாவது சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவு அதுவே தடையின்றி நிறைவேறப் போகிறது உங்களுக்கு. அடுத்து தடைப்பட்ட இந்த வெளிநாட்டு பயணம், புதிய தொழில் தொடங்கும் ஆசை அல்லது காதல் தவறிய மனம் முடிக்கும் ஆசை எதுவாக இருந்தாலும் குரு பகவான் அவற்றை உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைக்கு மாற்றி வைப்பார். மரியாதை உயரும். உங்களுக்கு சமூகத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலும் உங்களது உறவினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும்.